ஸோ பித்த உடம்பினருக்கு நார்மலாகவே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து கம்மியாகும். அது உருவாகக்கூடிய திறன் வந்து குறையும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெறுமனே வந்து ஒரு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்க மாட்டோம். உடல் கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். உடற்கட்டுகள் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து 7 வகையான உடற்கட்டுகளால் தான் நம்மளுக்கு வந்து ஸோ இந்த போன் மேரல் வந்து நமக்கு சுக்கிலம், அதாவது விந்தணுக்கள் உருவாகும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த விந்து வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விந்துவாக இருக்கும். அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தையும் ஒரு ஆரோக்கியமான குழந்தையா இருக்கும். வணக்கம், நான் டாக்டர் பிரியா, சித்த மருத்துவர், ஆதி அகத்தியர் ஹெல்த் கேர். பாரம்பரியமாக 8 தலைமுறையாக நாங்கள் சித்த மருத்துவம் சேலத்தில் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட பிரான்ச் சேலம் மற்றும் சென்னையில் இருக்குது. ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய மலட்டுத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம். லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் இருந்தாலும், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனை வந்து அது குறைக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். அதே போல் ஸ்ட்ரெஸ் லெவல், மன அழுத்தம் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் உருவாகக்கூடிய தன்மை வந்து கம்மியாகும். அதிகப்படியான ஹீட்டில் வேலை பண்ணுறாங்க, அவங்களோட ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ஹீட்டில் இருக்காங்க, ஸ்பெர்ம் கவுண்ட் எப்போவுமே அந்த ப்ரொடக்ஷன் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப கூலிங்கான இதில் தான் வந்து ப்ரொடக்ட் ஆகும். ரொம்ப அவங்க ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், அவங்க இருக்கக்கூடிய வேலையோட சூழ்நிலையாகட்டும், அல்லது அவங்க ஸ்டே பண்ணியிருக்க இடம், அவங்க உணவு ஹேபிட், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப வெப்பம் மிகுந்தது, ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடியது அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாகும். ஸ்பெர்ம் கவுண்ட் பார்க்கலாம். செமன் அனலைசிஸில் நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். 1 ml 1 மில்லியன் எபோ இருக்கணும் ஸ்பெர்மோட கவுண்ட்டு. அதோட மொட்டிலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மொட்டிலிட்டி அப்படிங்கிறது அதோட நீந்தக்கூடிய தன்மை, அதை வந்து நம்ம குறிக்கும். அதே போல் மார்ஃபாலஜி, அந்த ஸ்பெர்ம் வந்து முழுமையான ஒரு உருவமைப்போடு இருக்கா, அல்லது அதோட ஹெட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, டைல் ஏதாவது பிரச்சனை இருக்கா நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம வந்துட்டு மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஆல்கஹால் ஹேபிட் இருந்தாலும் சரி, ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மார்ஃபாலஜியில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஸோ பித்த உடம்பினருக்கு நார்மலாகவே பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து கம்மியாகும். அது உருவாகக்கூடிய திறன் வந்து குறையும். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெர்ம் உருவாகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழல் நமக்கு தேவை. அது வந்து நம்ம உணவு மூலமாகவோ இருப்பிடம் மூலமாகவோ இதனால மாறுபடுனாலும் ஸ்பெர்மோட உற்பத்தி திறன் வந்து குறையும். அதே போல் ஸ்ட்ரெஸ் லெவல், மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து ஸ்பெர்மோட ப்ரொடக்ஷனில் நமக்கு நிறைய பாதிப்புகள் உண்டாகும். நம்ம ஸ்பெர்ம் அனலைசிஸில் நிறைய டெஸ்ட் பண்ணுறோம், ஓகே. பட் அதுக்கு மருந்துகள் அப்படின்னு கொடுக்கும்போது சித்த மருத்துவத்தில், குறிப்பாக ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வெறுமனே வந்து ஒரு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான மருந்துகள் கொடுக்க மாட்டோம். உடல் கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுப்போம். உடற்கட்டுகள் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து 7 வகையான உடற்கட்டுகளால் தான் நம்மளுக்கு வந்து உருவாகி இருக்கு. அதை வந்து நம்ம சாரம், செந்நீர், ஊன், கொழுப்பு, எண்பு, மூளை, சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு. பெண்களுக்கு அப்படிங்கும்போது அது ஸ்ரோனிதமாக சொல்லுவோம். சுக்கிலம் அப்படின்னா வந்து விந்தணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாரத்துலேருந்தே வன்மைப்படுத்தணும். அதாவது உடல் கட்டுகள் எல்லாமே வன்மை அடைந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பெர்ம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்மாக இருக்கும். ஸோ உடல் கட்டுகளை வன்மைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லலாம், ஒரு அற்புதமான மருந்து அப்படின்னா அது வந்து தங்கப்பட்பம் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து ஸ்பெர்ம் கவுண்டுக்கு ஒரு அற்புதமான மருந்து. இது வந்து ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரில் நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸுக்கு இன்க்ளூட் வந்து வயசானவங்களுக்கு கூட, இப்போ நிறைய பேர் வந்து குழந்தைங்களுக்காக ரொம்ப வருஷம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வரும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய அளவு உடற்கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் கொடுத்துருக்கோம். ஸோ உடற்கட்டுகள் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது சித்த மருத்துவத்தில். அதில் குறிப்பாக நம்ம செம்பு மருத்துவத்தை சொல்லலாம், கெந்தகம், ரசம் சேர்ந்த மருந்துகள்லாம் சொல்லலாம். இதெல்லாமே வந்து பெரிய மருந்துகள், மூலிகைகள் லிஸ்ட்லேயே இதெல்லாம் வராது. கண்டிப்பாக ரசம், கெந்தகம் மற்றும் வங்கம், கருவங்கம், இந்த மாதிரியான மருந்துகள் இது எல்லாமே வந்து உடல் கட்டுகளை வன்மைப்படுத்தக்கூடியது. 80 துளி ரத்தம் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு துளியான விந்து வந்து உருவாகும். ஸோ இது உருவாகிறதுக்கு நம்மளோட ரத்தத்துலேருந்து நமக்கு வந்து, அதாவது சாரம்லேருந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். சாரம் அப்படிங்கன்னு சொல்லி சைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரம், அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் நமக்கு ரத்தம் உருவாகும். ரத்தம்லேருந்து நமக்கு வந்துட்டு ஊன், சதை, போன் மேரோ, இதுலேருந்து நமக்கு ரத்தம் உருவாகும். ஸோ இந்த போன் மேரோலேருந்து நமக்கு சுக்கிலம், அதாவது விந்தணுக்கள் உருவாகும். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த விந்து வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விந்துவாக இருக்கும். அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தையும் ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும். ஆண்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண சில முக்கியமான உணவுகள் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிற சத்து வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பழங்களில் இருக்கக்கூடியது. இது வந்து பழச்சக்கரை அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம குறிப்பாக நல்லெண்ணெய் ஆகட்டும், எக்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள், இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சத்துக்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். முக்கியமான மருந்துகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அமுக்குரா கிழங்கு சொல்லலாம். அமுக்குரா சூரணத்தை 2 கிராம் அளவு பசும் பாலில் நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கற்கண்டு சேர்த்து குடிக்கும்
குடிக்கும் போது ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து அதிகமாகும். அமுக்குரா கிழங்குல இருந்து நம்ம சூரணம் மட்டும் அப்படியே யூஸ் பண்ணாம அதுல இருந்து செய்யக்கூடிய நெய் வகைகள், லேகியம், இதெல்லாம் வந்து எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் ஃபார் ஸ்பெர்ம் கவுண்ட்டுக்கு. தங்கப்பட்பம் ஆகட்டும் அல்லது சில மூலிகைகள்ல ஓரிதழ் தாமரை சூர்ணம், இது எல்லாமே வந்துட்டு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய மூலிகைகள். உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது நிறைய காய்கறிகள், பழங்கள், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. அதுலேயும் குறிப்பாக ஃப்ரக்டோஸ் சத்து இருக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப முக்கியமானது. நட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது தொடர்பான ஏதாவது சந்தேகங்களோ அல்லது இது சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் ஆலோசனை பெறதுக்கு ஆதி அகத்தியர் ஹெல்த் கேரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.